வணக்கம் மக்களே, எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்துக்குறீங்க. வந்தாச்சு, ஸ்னோ கிங்டம் வந்தாச்சு. இவங்கெல்லாம் ஆட்டம் போட போகிறாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ல பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லைக்கே வரல. இப்போ உள்ளே போயிடலாம். ஓகே. ஹாய் காய்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து விஜிபி ஸ்னோ கிங்டம். ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸே வந்து நமக்கு ஒரு பெரிய தாத்தா வந்து நல்லா ஸ்னோவில் உட்காந்துருக்க மாதிரி முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் பார்க்கறதுக்கே. வெளியவே வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போனோம். டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு 750 அண்ட் கிட்ஸுக்கு வந்து 650. உள்ளே போனதுமே நமக்கு அந்த சாக்ஸு, க்ளவ்ஸு, இந்த ஜர்க்கின் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து கரெக்டாக எல்லோரும் வேர் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கணும். நாங்கள் போனது வந்து அந்த 12 o'clock டைமு. 12:15க்கு ஸ்டார்ட் ஆச்சு. 12:15 to 1 o'clock, அது 45 minutes தான் நமக்கு அந்த டைமிங்கே. நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்மளோட திங்ஸை ஒரு கபட் மாதிரி இருக்குது, அதில் வச்சுருவாங்க. போகும்போது நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நாங்கள்லாம் எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டோம். ஸோ உள்ளே போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சால்வியை வந்து ஸ்னோ கிங்டம் கூட்டிகிட்டு போகிறது. பாப்பா என் தம்பி பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் கூட. நாங்கள் 4 பேர் தான் இந்த வாட்டி போயிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 years பிலோ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து நாட் அலவுட். ஆக்சுவலி அது ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணல 2 years பிலோ இருக்கிறவங்கள. அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் தான் உள்ளே என்டர் ஆகிறோம். ஒரு லைன் பை லைன் அப்படியே ஒருத்தராக உள்ளே போகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டோம், ஸ்னோ கிங்டம்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அந்த ரூம்லேயே வந்து ஆக்சுவலி ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸ்னோ கிங்டம் வந்து பயங்கர குளிர். உள்ளே போனதும் பயங்கரமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. -8 degree இருந்துச்சு அங்கே கோல்டு. உள்ளே போனதுமே அம்மாவால் முடியலை. என்ன சோஃபி, என்னால் முடியலை, நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குழந்தைங்க வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லைடு ஒன்று இருக்குது. ஸோ சால்வி ஃபஸ்ட்டு போனால், சால்வி போனதுக்கப்புறமா ஷெரின் போனால். 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இந்த ஸ்லைடு. அந்த டியூப்பை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போதே குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விளையாண்டது கொஞ்சம் ஒர்த்து தான் அந்த ஸ்லைடில். அதுக்கப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்னோவை அள்ளி அள்ளி போட்டு விளையாடுறது இதெல்லாம் தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அதில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. மவுண்டெயின் கிளைம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. ஆனால் அதை வந்து நம்மளாலலாம் பண்ண முடியாது. குழந்தைங்களாலையும் ஏற முடியாது. ரோப்பு பிடிச்சிட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அவ்வளோ ஃப்ரீஸாக இருக்குது இந்த ஸ்னோ. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அம்மா வா போகலான்ற லெவலுக்கு ஆயிட்டாங்க. போதும், எனக்கு வேணாம், போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சால்வி கூட ரொம்ப மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃப்ரீஸாக ஆகிட்டார் அவர். ஐஸ் எல்லாம் கை க்ளவுஸ்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஷெரின் நல்லா என்ஜாய் பண்ண ஓடி 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 விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. இந்த போலார் பேர், அப்புறம் அந்த சீல் அதெல்லாம் இருந்துச்சு. அது ஸ்டாச்சூஸ் மாதிரி, அதை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏறி உட்காந்து சறுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ட்ராம்போலினில் விளையாடினாங்க. அந்த ஸ்னோ வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மணல் மாதிரி இருந்துச்சு. தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஸ்னோமேன்லாம் செய்யணும் அப்படின்னு, வீடு கட்டணும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அது மாதிரி ஒரு மாதிரி மணல் மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இக்ளூ வச்சுருந்தாங்க. உள்ளே இந்த ஸ்னோ கிங்டம்க்கு உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய இக்ளூவாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே சால்வி ஃபஸ்ட்டு உள்ளே போனால், உள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டான். ஆக்சுவலி என்னென்னா அதில் உள்ளே போனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். வெளியில் அந்த குளிருக்கு உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் இல்லையா. போனதும் உட்காந்துட்டாங்க. 2 பேரும் போய் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. உள்ள ஒரு 10 மெம்பர்ஸ் கூட கூட இருக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல பெரிய இக்ளூ. அது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அம்மா வேற உள்ளே போய் எதுனா மாட்டிக்க போகிறாங்க, வெளியில் வர சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மியூசிக் எல்லாம் போட்டு லைட்டிங்ஸ்லாம் வச்சு எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்களும் போய் சும்மா குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிட்ஸ் இன்னும் அந்த ஸ்னோ விட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க. சொன்னாலும் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்கடா போகலாம் வாங்கடானாலும் கேட்கல.
அம்மா வந்து இது என்னன்னு தெரியல, இதை வந்து அப்படியே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கேம் மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு போல இருக்குது, விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அம்மா தான் கஷ்டப்பட்டு இழுத்தாங்க 2 பேரையும். லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஃபோனை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து, ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து கொடுங்க, 4 பேரும் இருக்கிற மாதிரி எதுவுமே இன்னும் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தோம். அப்புறம் அவங்க அழகாக ஒரு ஃபோட்டோ எங்களை எடுத்து கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பர்பாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. அதை விட்டு வெளியே வர எங்களுக்கு மனசு வரல. அம்மா வா போகலாம் வா போகலாம், போதும் போதும் முடியல அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. சால்வி கூடவே ரொம்ப கோல்டாயிடுச்சு, அவனுக்கும் தாங்க முடியல. எனக்கும் பாப்பாவுக்கும் ஓகே, நாங்கள் 2 பேரும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. அந்த குளிர் தாங்க முடியாமல் வந்து சால்வி என்னை ஹக் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் பாப்புவும் வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். லாஸ்ட்டாக 45 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல, சட்டுன்னு அப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. நாங்கள் வந்து லஞ்ச் எல்லாம் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். டொமேட்டோ ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு அடுத்தது மெரைன் கிங்டமும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாப்கார்ன் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். சீஸ் பாப்கார்ன் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. வெளியே போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் கேட்டால் வந்து கொள்ள ரேட்டு சொல்கிறாங்க. போங்கப்பா நீங்களே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேணாம், எங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். நம்மளோட இந்த ஸ்னோ கிங்டமோட வீடியோ முடிய போது நாங்கள் கிளம்ப போகிறோம். செம்மையாக இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போகணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெரைன் கிங்டம்க்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். அந்த விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.